சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திமுக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அதிமுகவில் இணைந்தவர்கள் மக்கள் பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவுறுத்தல். கோவை சுகுணாபுரத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருக்கோயிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற நன்னீராட்டு பெருவிழா அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தலைமையிலும் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவரும் சமூக ஆர்வலருமான எஸ்.பி. அன்பரசன் முன்னிலையிலும் நடைபெற்ற நன்னீராட்டு பெருவிழாவில் ஆன்மீக பெரியோர்கள், பக்தர்கள் மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்பு. கல்வி, செல்வம், வீரம், இந்த 3 சக்தியை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நம்ம ஏதோ ஜப்பான் நாட்டிற்கு சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இந்தியா, ஜப்பான் இடையிலான வளர்ச்சி ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் ஜப்பான் பிரதமர் இஷிபா உடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்த பயணத்தை ரத்து செய்த ஜப்பான். பிரதமர் மோடியின் ஜப்பான் பயணத்திற்கிடையே அந்நாட்டு அரசு நடவடிக்கை. சென்னை 7 கிணறு பகுதியில் நடந்து சென்ற செவிலியர் பெண்ணை கையை பிடித்து இழுத்து ஆபாசமாக பேசிய 26 வயது இளைஞர் மீது பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. தலைநகரிலேயே பெண்கள் பொதுவெளியில் பாதுகாப்பாக நடந்து கூட செல்ல முடியாத அவல நிலையை ஏற்படுத்தியதுதான் திராவிட மாடலா என பொம்மை முதல்வர் ஸ்டாலினுக்கு பெண்கள் கேள்வி. சென்னை மாவட்டம் கிண்டி பகுதியில் 2 பெண்கள் உள்பட 4 பேர் புதுச்சேரியிலிருந்து கடத்தி வந்த 369 மது பாட்டில்கள் மற்றும் ஒரு கார் பறிமுதல். ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை மெத்தன போக்குடன் செயல்படுவதால் மது மற்றும் போதைப் பொருட்கள் கடத்தல் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறை மாவட்டத்தின் ஆரோக்கியநாதபுரம் மற்றும் கப்பூர் பகுதிகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 240 கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல். போதை மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுக்கடங்காத போதைப்பொருள் புழக்கத்தால் கேள்விக்குறியாகியுள்ள இளைஞர்களின் வாழ்க்கை. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் எம்ஜிஆர் நகரில் பெட்டிக்கடையில் வைத்து சட்டவிரோதமாக குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்த பெண்ணிடம் இருந்து சுமார் 1.5 கிலோ குட்கா சிக்கியது. திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை சோதனை சாவடிகளில் கும்பகர்ணத்தை விட கொடிய தூக்கத்தில் இருந்துவிட்டு தற்போது போதைப் பொருட்களை பிடித்துவிட்டதாக விளம்பரம் தேடுவதாக மக்கள் விமர்சனம். தேனி மாவட்டம் கம்பத்தில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தின் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இளைஞர்களின் கழுத்தில் கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடிய எதிர்த்தரப்பினர். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு பாதுகாப்பு கொடுக்காமல் அலட்சியமாக இருக்கும் காவல்துறையால் இதுபோன்ற மோதல்கள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் ஆர்எஸ்புரம் அருகே முதியவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் அரங்கேறும் கொலைகளால் மக்கள் அச்சம். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் முன்பகை காரணமாக வெல்டர் சிவானந்தன் உறங்கிக் கொண்டிருந்த பெயிண்டர் ராஜ்குமார் மீது திண்ணறை ஊற்றி எரித்து கொன்ற கொடூரம். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொடூர கொலைகள் சம்பவங்களை நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பலரும் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் காவல்துறையினரின் சித்திரவதையால் கோயில் காவலர் அஜித்குமார் உயிரிழந்த வழக்கு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அதனுடன் தொடர்புடைய நகை திருட்டு புகாரில் சிபிஐ புதிய எஃப்ஐஆர் பதிவு. நகை திருட்டு வழக்கையும் காவலர்கள் சித்திரவதை மரண வழக்கையும் இணைத்து சிறப்பு குற்றப்பிரிவு மூலம் சிபிஐ விசாரணை. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து மேற்கு வங்கத்திற்கு ரயில் மூலம் கடத்த முயன்ற 3 டன் எடையிலான ரேசன் அரிசி மூட்டைகள் சிக்கின. திமுக ஆட்சியில் ரேசன் அரிசிகளை ஏழை எளிய மக்களுக்கு வழங்காமல் அதிகாரிகளின் துணையோடு கடத்தப்படுவதாக மக்கள் வேதனை. நாகை மாவட்டம் திருமருகல் அருகே பெட்டிக்கடையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை கேட்டு ஆபாசமாக பேசி தகராறு செய்து கடை பொருட்களை சேதப்படுத்திய 3 பேர் கொண்ட கும்பல். திமுக ஆட்சியில் பட்டி தொட்டி எங்கும் புழங்கும் போதைப் பொருட்களால் இளைஞர்கள் திசை மாறி போதைக்கு அடிமையாகி திரிவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
சென்னை மணலி மார்க்கெட் பகுதியில் கொலை வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்த திமுக கவுன்சிலரின் தம்பி சாலையில் ஓட விரட்டி சரமாரியாக வெட்டப்பட்ட கொடூரம். பொம்மை முதல்வர் ஆட்சியில் உளவுத்துறையும் காவல்துறையும் முதல் குடும்பத்தின் ஏவல் துறையாக மாறிவிட்டதால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக மக்கள் விமர்சனம். சென்னை முகப்பேரில் பட்டப்பகலில் வீட்டிலிருந்த பெண்ணின் முகத்தில் மிளகாய் பொடி தூவி தங்கச்சங்கிலி பறிப்பு. ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் பெண்கள் வீட்டில் உள்ளபோது கூட அச்சத்துடன் இருக்க வேண்டிய சூழல் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள மல்லபுரம் சுகந்தம பெருமாள் கோயிலின் பூட்டை உடைத்து நகைகள் மற்றும் பணத்தை திருடி சென்ற கும்பல். அதிமுக ஆட்சியில் ஸ்காட்லாந்து நாட்டு காவல்துறைக்கு இணையாக இருந்த தமிழக காவல்துறை விடிய ஆட்சியில் செயலற்று போயுள்ளதால் தினந்தோறும் கொள்ளை சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே சிறுமாத்தூர் கிராமத்தில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 7 பேர் காயம். ஆன்மீக ஆட்சி நடத்தி வருவதாக பெருமை பேசும் ஏமாற்று மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் ஊர்வலத்திற்கு கூட முறையான பாதுகாப்பு கொடுக்க தவறிய காவல்துறையால் சந்தி சிரிக்கும் சட்ட ஒழுங்கு. மதுரையில் தனியார் நிறுவன இன்ஜினியர் ஆன்லைன் கடன் செயலியில் வாங்கிய 25,000 கடனுக்கு 70,000 ரூபாய் வரை செலுத்திய நிலையில் ஆபாச புகைப்பட மிரட்டலால் தற்கொலை செய்து கொண்ட சோகம். ஆபத்தான ஆன்லைன் கடன் செயலிகள் பரவலை தடுக்கவும் அவற்றை முறைப்படுத்தவும் விடியா திமுக அரசு கண்டு கொள்ளாததால் உயிர்கள் பறிபோவதாக மக்கள் வேதனை. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் சிறுவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்து சீர்திருத்த பள்ளிகளுக்கு அனுப்பப்படுவது தொடர்கதையாவதை அம்பலப்படுத்திய சிவகாசியில் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம். சமூக மாற்றத்தை வலியுறுத்தும் திமுக அரசு பள்ளிகளில் ஒழுக்க கல்வி மற்றும் ஆலோசனை மையங்களை அமைத்து சிறுவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க தவறியதுடன் கல்வி மற்றும் விழிப்புணர்வு திட்டங்களில் தோல்வியடைந்து விட்டதாக குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சி கூட்டத்தில் தங்களது வார்டுகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திமுக கவுன்சிலர்கள். ஸ்டாலினின் மக்கள் விரோத ஆட்சியில் உண்மை முகத்தை திமுக கவுன்சிலர்களே அம்பலப்படுத்தியுள்ளதாக மக்கள் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் தும்பாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற உங்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் விண்ணப்பங்கள் பற்றாக்குறை மற்றும் அலைக்கழிப்பு காரணமாக திமுக சட்டமன்ற உறுப்பினருடன் பொதுமக்கள் வாக்குவாதம். போட்டோவிற்கு போஸ் கொடுக்க வந்த இடத்தில் சிக்கிக் கொண்டோமே என நினைத்து தப்பித்தோம் பிழைத்தோம் என புறப்பட்டு சென்ற கும்மிடிப்பூண்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர். தஞ்சாவூர் மாவட்டம் கீழவாசல் பகுதியில் 50 வயது நபர் 13 வயது சிறுமியை தாக்கி பாலியல் தொல்லை அளித்த கொடூரம். குழந்தைகளை வெளியில் அனுப்பவே அச்சப்படும் சூழலை உருவாக்கியதுதான் ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் கடும் கண்டனம். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்தாத ஸ்டாலின் அரசை கண்டித்து 12வது நாளாக சென்னை வடபழனி போக்குவரத்து பணிமனை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். போலி வாக்குறுதிகளை அளித்து தொடர்ந்து ஏமாற்றி வரும் விடிய அரசுக்கு எதிராக அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்கள் கண்டனம். தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சத்துணவு திட்டத்தின் கீழ் முட்டை சாப்பிடாத மாணவர்களுக்கு வாழைப்பழம் அளிக்கப்படாததால் அதிருப்தி. பள்ளி மாணவர்களுக்கு முறையாக உணவு வழங்கப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்தாமல் காலை உணவு திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி வீடியோ ஷூட் செய்து விளம்பரம் தேட ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என பெற்றோர் கேள்வி. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக காவல்துறை உயரதிகாரிகளின் தனிப்பட்ட வேலைகளுக்கு காவலர்கள் பயன்படுத்தப்படுவதாக பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் குற்றச்சாட்டு. காவல் உயர் அதிகாரிகளின் வசம் உள்ள சிசிடிவி காட்சிகளை வாங்கி உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் ஆர்டர்லி சிஸ்டத்தை தவறாக பயன்படுத்துவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் பட்டியலின சமூக மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளில் மதுரை முதலிடம். சாதி மோதல் இல்லாத அரசு என வெற்றி விளம்பரம் செய்யும் ஸ்டாலினின் அரசின் சாதனை இதுதானா என விமர்சிக்கும் மக்கள்.
நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம். அட்டைப்பூச்சி ரத்தம் உறிஞ்சுவதைப் போல் ஸ்டாலின் மாடல் திமுக அரசு தங்களின் உழைப்பை உறிஞ்சுவதாக தூய்மை பணியாளர்கள் வேதனை. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. சம்பளம் எங்களுக்கு முன்னாடியே போட்டு தர மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ராவடி பண்ணுறாங்க. இன்றைக்கி தேதி எத்தனை, இன்னுமே எங்களுக்கு சம்பளம் போடல. நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க எப்படி நாங்கள் வாடகை கட்ட முடியும், சோறு தண்ணி திங்க முடியும், குழந்தை குட்டிகளை பார்க்க முடியும்? அவங்களுக்கு இருக்கிற அருமை தானே எங்களுக்கும் இருக்கும். அவங்க முன்னாடி எடுத்துக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப லேட்டு பண்ணுறாங்க. நாங்கள் எப்படி பிழைக்கிறது? நாங்கள் பிழைக்கிறதா சாகிறதா? குமாரபாளையத்தில் பார்த்தீங்கன்னா நகராட்சியில் துப்புரவு பணியாளர்களுக்கு சம்பளமே கொடுக்கறது கிடையாதுங்க. எங்கேயும் குப்பை எடுக்க ஆள் இல்லை. இருக்கிற 10 பேர்த்த வச்சு அவங்கள எல்லா வார்டிலையும் போட்டு கசக்கி எடுக்கிறாங்க. குப்பை அள்ளுற எந்த உபகரணமும் கொடுக்கறது கிடையாதுங்க. எல்லா குப்பையிலையும் கையும் காலும் சும்மா கையில் தான் அள்ளுறாங்க, எல்லாம் அள்ளி போடுறாங்க. அவன் நோய் வாங்கி படுத்துக்கிட்டாங்கன்னா யார் அவன் குடும்பத்தை கவர்மெண்ட் வந்து பார்க்குதா? இல்லை இங்கே இருக்கிற நகராட்சி ஆணையாளரோ இல்லை யாராச்சும் வந்து அவங்களை சோறு ஆக்கி போடுறாங்களா? என்ன பண்ணுறாங்க? எதுவுமே அவங்களுக்குன்னு எந்த ஒரு இதுவுமே செஞ்சு கொடுக்கறதில்ல இந்த குமாரபாளையம் நகராட்சியில். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோயில் அருகே உள்ள கஞ்சாநகரம் கிராமத்தில் 10 நாட்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து காலி குடங்களுடன் கிராம மக்கள் சாலை மறியல். அடிப்படை தேவைகளுக்கு கூட போராட வேண்டிய அவல நிலையில் ஸ்டாலின் ஆட்சி நடைபெறுவதாக பொதுமக்கள் கடும் தாக்கு. திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் இருந்து வெளிவந்த நச்சு புகையால் அரசு பள்ளி மாணவிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட விவகாரத்தில் ஆய்வு நடத்த வந்த மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகளுடன் பெற்றோர்கள் வாக்குவாதம். அச்சுறுத்தலாக உள்ள தொழிற்சாலைகளை ஆய்வு நடத்தாமல் அசம்பாவிதங்கள் நடைபெற்ற பிறகு கண் துடைப்புக்காக ஆய்வு எனும் நாடகத்தை விடிய அரசு அதிகாரிகள் அரங்கேற்றுவதாக குற்றச்சாட்டு. நெல்லை மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழக வளாகத்தில் இருசக்கர வாகனம் பார்க்கிங் செய்வதில் சாதி ரீதியாக இருவேறு சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மோதிக்கொண்டதில் 2 மருத்துவமனையில் அனுமதி. போலி சமூக நீதி மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் சமூக ஒற்றுமையை கற்பிக்க வேண்டிய கல்வி நிறுவனங்களிலேயே மாணவர்கள் இடையிலான சாதிய மோதல்கள் அதிகரித்து விட்டதால் பெற்றோர் அச்சம். நான் இன்னைக்கு காலேஜ் போகும்போது என் கல்லூரி மாணவர்களே ஜாதி வேறுபாடால் என்னை தாக்கியிருக்காங்க. ஒரு 25 பேர் கொண்ட குழு ஜாதின்னு ஒரு காரணத்தினால நான் காலேஜுக்குள்ளே போகும்போது நான் பைக் ஓட்டக்கூடாது, நான் இந்த ட்ரெஸ் தான் போடணும், நான் இப்படி தான் இருக்கணும், அதாவது எங்கள் காஸ்டில் பசங்க இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஜாதி வேறுபாடுக்காண்டி எங்களை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எங்களை அதுக்கு நான் எதுக்குன்னு தட்டி கிட்டதுக்காண்டி என்னை ஒரு 6-7 பேர் சேர்ந்து என்னை அடித்து தாக்கி மண்டையெல்லாம் உடச்சிட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் தொடர்ச்சியாக ஜாதிய மோதல்கள் நடந்துட்டு இருக்கு கல்வி நிலையங்களில். ஆகையால் இதில் உயர்கல்வித்துறையும் அதை தாண்டி பள்ளி கல்வித்துறையும் காவல்துறையும் முழு கவனம் செலுத்தி ஜாதிய மோதல்களை கல்வி நிலையங்கள்ந்து ஒழிக்கணும். ஆனால் இவங்க ஏதோ பேர் போக்குக்கு மட்டும் ஏதோ கயிறை அவுத்துட்டா எல்லாமே சரியாயிரும், அதாயிரும் இதாயிரும் அப்படின்ட்டு போலி விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில் நடைபெற்ற மாட்டு வண்டி போட்டியின் போது சாலையோரம் நடந்து சென்ற மூதாட்டி மீது மாடு முத்தியதில் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி இல்லாமல் போட்டி எப்படி நடத்தப்படுகிறது என்று கேள்வி எழுப்பிய மக்கள், காவல்துறை இத்தகைய போட்டியை முன்கூட்டியே தடுத்திருந்தால் இந்த துயரம் நிகழ்ந்திருக்காது என்று மக்கள் கேள்வி. நெல்லை மாவட்டம் வீரவாநல்லூரில் சாலையில் நடந்து சென்ற 5 வயது சிறுவனை தெருநாய்கள் விரட்டி கடிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியதால் அதிர்ச்சி. தமிழ்நாடு முழுவதும் அதிகரித்து வரும் தெருநாய்களின் தொல்லையை கட்டுப்படுத்த திறனற்ற ஸ்டாலின் பீகாருக்கு சென்று பிரச்சாரத்தில் ஈடுபடுவது வேடிக்கையாக உள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்த நிலையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படாததால் மாணவர்கள் அவதி. விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் மழைநீர் வடிகால் மற்றும் முறையான முன்னேற்பாடுகளை செய்யாததால் சாலையில் நீர் தேங்கி இன்னலுக்கு ஆளான பொதுமக்கள், வாகன ஓட்டிகள். தமிழகத்தை புறக்கணித்துவிட்டு ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு தொகுதியில் 586 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆப்பிள் ஐபோன் பாகங்கள் தயாரிப்பு தொழிற்சாலையை தனியார் நிறுவனம் தொடங்க உள்ளதாக தகவல்.
அண்டை மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகாவில் தனியார் நிறுவனங்கள் தொழில் துவங்க ஆர்வம் காட்டும் நிலையில் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் பெரும் பின்னடைவை சந்தித்து வருவதாக மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் காரையூர் நெல் கொள்முதல் நிலையத்தில் கமிஷன் வசூலில் பங்கு கேட்டு தகராறில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி மீது தாக்குதல். ஆளும் கட்சி எனும் அதிகார மமதையில் கமிஷன் வேட்டையில் ஈடுபடும் திமுக நிர்வாகிகள் மீது ஸ்டாலினின் திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமா என விவசாயிகள் கேள்வி. தமிழகத்தில் பிஇ, பிடெக் படிப்புகளில் 36,446 இடங்களும், பாலிடெக்னிக் டிப்ளமோ படிப்புகளில் 91,485 இடங்கள் என சுமார் 1,27,931 இடங்கள் நிரப்பப்படாத அவலம். கல்வி தரம், அடிப்படை வசதிகள், பேராசிரியர்கள் பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சினைகளை சரி செய்வதை விட்டுவிட்டு கல்லூரிகளில் சேராத மாணவர்களை தேடி சேர்க்கும் பணியை மேற்கொள்ள உத்தரவிடும் உயர்கல்வித்துறை. சென்னை தரமணியில் குடிநீருடன் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்காத திமுக அரசின் அதிகாரிகளை கண்டித்து பெரியார் நகர், திருவள்ளுவர் நகர் பகுதி மக்கள் 12வது முறையாக 200 அடி சாலையில் மறியல் போராட்டம். சட்டவிரோத மோட்டார் இணைப்புகளால் குழாய்களில் கழிவுநீர் கலப்பது கண்டறியப்பட்ட நிலையில் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் விடிய அரசு வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் ஆவேசம். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த வாழவையல் பகுதியில் தொடர் மழையால் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 2 வீடுகள் சேதமடைந்த நிலையில் ஒருவர் படுகாயம். ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் சேதம் குறித்து இதுவரை கண்டுகொள்ளவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை. சென்னை, எழும்பூர், திருநெல்வேலி, மதுரை, பெங்களூர் உட்பட 7 வழித்தடங்களில் இயக்கப்படும் வந்தே பாரத் விரைவு ரயில்களில் கூடுதலாக கோச்சிகள் இணைத்து இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே துறை அறிவிப்பு. பயணிகளிடம் மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளதால் 16 பெட்டிகள் கொண்ட ரயில் 20 பெட்டிகளாகவும், 8 பெட்டிகள் கொண்ட ரயில் 16 பெட்டிகளாகவும் அதிகரிக்கப்படும் என தகவல். 2023ஆம் ஆண்டு இந்தியாவில் நிகழ்ந்த 4.80 லட்சம் சாலை விபத்துகளில் 1,72,800 பேர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல். ஒவ்வொரு மணி நேரமும் 55 விபத்துகள் பதிவாவதாக மத்திய அரசு தகவல். 2023ஆம் ஆண்டு நாடு முழுவதும் அதிக விபத்துகள் நடந்த மாநில பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம். சாலை பாதுகாப்பை மாநில நெடுஞ்சாலைத்துறை கண்டுகொள்ளாத நிலையில் திறனற்ற திமுக ஆட்சி உயிரிழப்புகளை கட்டுப்படுத்த தவறியதால் தான் முதலிடம் என விமர்சனம். போயபதி சீனு இயக்கத்தில் பாலையா நடித்துள்ள அகாண்டா 2 படத்தின் ரிலீஸ் தேதி திடீரென ஒத்திவைப்பு. செப்டம்பர் 25ஆம் தேதி வெளியாக இருந்த அகாண்டா 2 படத்தின் புதிய ரிலீஸ் தேதியை படக்குழு விரைவில் வெளியிடும் என எதிர்பார்ப்பு. அமெரிக்காவில் 50% இரட்டை வரி விதிப்பால் நலிவடையும் அபாயத்தில் தோல் காலணி தயாரிக்கும் தொழிற்சாலைகள். இரட்டை வரி விதிப்பு விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் மெத்தனம் காட்டாமல் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர்கள் மற்றும் உரிமையாளர்கள் கோரிக்கை. நம்முடைய வரியினால மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கோம். எப்படின்னா நாங்க தோல் பண்ணி அனுப்புனாதான் ஷூ பண்றவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்போர்ட் டோட்டலா குறைஞ்சு போயிருது. இதனால நம்மளுடைய அந்நிய செலவாணி குறைஞ்சிருது. மற்றவங்க யாருமே இப்போ டெலிவரி எடுக்கிறதுக்கு லேட் பண்ணுறாங்க. இதனால் நாங்கள் செஞ்சு வச்சுருக்க பொருள் எல்லாம் தேங்கி நிற்குது. இதனால் பல பேருக்கு வேலை இழக்கிற அபாயம் இருக்குது. சேலம் மாவட்டம், நாமக்கல் மாவட்டங்களில் கைப்பற்றப்பட்ட 574 கிலோ கஞ்சா தீயிட்டு அழிப்பு. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் 2 மாவட்டங்களில் மட்டும் 574 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மற்ற மாவட்டங்களில் எத்தனை கிலோ பறிமுதல் செய்யப்பட்டிருக்கும் என்ற கேள்வி எழுப்பியுள்ள மக்கள், போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்கள் மீது முதல்வர் இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுப்பாரா அல்லது வழக்கம் போல் போட்டோ ஷூட்டில் அறிவுரை வழங்குவாரா என்று மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டம் பொன்னம்மாப்பேட்டை அருகே திருநங்கை ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாட்டை கொலைக்களமாக மாற்றியது மட்டுமே ஸ்டாலினின் சாதனை என பொதுமக்கள் சாடல். வேலூர் ஆற்காடு சாலையின் ஓரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தனியார் மருத்துவமனை ஆம்புலன்ஸ்களுக்கு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி காவல்துறையினர் பூட்டு போட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள். விடிய அரசின் ஏவல் துறையினரின் செயலால் நோயாளிகளை ஏற்ற செல்ல இயலாத நிலை ஏற்பட்டதாக ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் குற்றச்சாட்டு.
போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம ஓரமா தானே நிக்க வச்சிருக்கோம். இதால உங்களுக்கு என்ன பாதிப்பு சொல்லு? எங்க வாழ்வாதாரத்தை பாதிக்கணும்னு ஏன் இது பண்றீங்க? இதனால எங்க வாழ்வாதாரம் போய்கிட்டோமா? நாங்கெல்லாம் எங்க போய் பழகிறது சொல்லு? இதுனா ஆட்டோ ரிக்ஷாவா? நான் எடுத்துட்டு போய் எங்கன்னா போட்டுறதுக்கு, ஒரு பேஷண்ட்டை காப்பாத்துறதுக்கு, ஒரு பேஷண்ட் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் நம்பி தான் நாங்க ஓரமா நின்றுட்டு இருக்கோம். நீங்க எடுத்துட்டு போய் எங்கன்னா போடுனா நாங்க எங்க போடுவோம்? எங்க வாழ்வாதாரம் என்ன பண்றது? எங்க பொண்டாட்டி பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? நாங்க எப்படி சாப்பிடுறது சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்ற 2021 தேர்தல் வாக்குறுதியை ஸ்டாலின் அரசு நிறைவேற்றாமல் கருத்து கேட்பு கூட்டங்களிலேயே காலத்தை கடத்துவதாக அரசு ஊழியர்கள் சங்கங்கள் குற்றச்சாட்டு. செப்டம்பர் 3, 4, 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் 4 கட்டமாக கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் 4.5 ஆண்டுகளாக ஏமாற்றி வரும் ஸ்டாலினுக்கு வரும் தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை கூட கொடுக்க மாட்டோம் என அரசு ஊழியர்கள் உறுதி. திருவாரூரில் வேளாண் துறை இயக்குநர் முருகேசன் அவதூறாக பேசி மிரட்டுவதாக கூறி விவசாயிகள் கண்டனம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் முன்னிலையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். நடப்பு கல்வியாண்டில் 1ஆம் வகுப்பு சேர்க்கையில் 5,26,000 மாணவர்களுடன் தனியார் பள்ளிகள் முன்னிலை பெற்ற நிலையில் 2,39,000 மாணவர்களை மட்டுமே சேர்த்து பின்தங்கிய அரசு பள்ளிகள். வெற்றி பெருமை மட்டுமே பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் முறையான கட்டமைப்பு வசதிகள், அடிப்படை வசதிகள் இல்லாதது, ஆசிரியர்கள் பற்றாக்குறை, பாதுகாப்பு அச்சம் ஆகியவை அரசு பள்ளிகளில் சேர்க்கை குறைவுக்கு காரணமாக கல்வியாளர்கள் சாடல். துணை ஆட்சியர், காவல் துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட 70 காலி பணியிடங்களுக்கு ஜூன் மாதம் நடைபெற்ற குரூப் 1 முதல் நிலை தேர்வு முடிவுகளை TNPSC வெளியிட்டுள்ளது. முதல் நிலை தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு வருகிற டிசம்பரில் முதன்மை தேர்வு நடைபெறும் என அறிவிப்பு. மதுரையிலிருந்து துபாய்க்கு புறப்பட்ட தனியார் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு இருப்பது கடைசி நேரத்தில் கண்டுபிடிப்பு. பயணிகள் பாதுகாப்பாக கீழே இறக்கப்பட்ட நிலையில் விமான நிறுவன ஊழியர்களுடன் பயணிகள் வாக்குவாதம் செய்ததால் சிறிது நேரம் பரபரப்பு. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உலக புகழ்பெற்ற அன்னை வேளாங்கண்ணி மாதா கோயில் திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்குகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வேளாங்கண்ணியில் திரளும் மக்கள். ஆவணி மூல திருவிழாவை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மீனாட்சி அம்மன் காமதேனு வாகனத்திலும் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் கைலாய வாகனத்திலும் எழுந்தருளி வீதியுலா. மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் வீதியுலாவின் போது விநாயகர் சதுர்த்தி ஊர்வலமும் நடைபெற்றதால் ஒரே நேரத்தில் 3 தெய்வங்களையும் தரிசித்து பரவசமடைந்த பக்தர்கள். இந்தியாவில் காற்று மாசு காரணமாக இந்தியர்களின் ஆயுட்காலத்தில் 3.5 ஆண்டுகள் குறைவதாக எரிசக்தி கொள்கை நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். PM 2.5 அளவை குறைத்தால் சராசரியாக இந்தியர்களின் ஆயுட்காலம் 3.5 ஆண்டுகள் அதிகரிக்கக்கூடும் என அறிவிப்பு. உத்தரகண்ட் மாநிலம் நைனிடாலில் சாலையோர பள்ளத்தில் பள்ளி பேருந்து கவிழ்ந்ததில் ஏராளமான மாணவர்கள் படுகாயம். விபத்தில் படுகாயமடைந்த மாணவர்கள் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதி. பஞ்சாப் மாநிலத்தை ஒட்டி பாகிஸ்தான் எல்லை அருகில் உள்ள குருதாஸ்பூரில் வெள்ளத்தால் சூழ்ந்த குடியிருப்புகளில் தவித்த மக்களை தேசிய பேரிடர் மீட்புப் படை பத்திரமாக மீட்டது. பஞ்சாப் மாநிலத்தை ஒட்டி எல்லையோர மாவட்டங்களில் சிக்கிய மாணவர்கள், ஆசிரியர்கள் உட்பட ஏராளமானோர் ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கப்பட்டனர்.
பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் ஏட்டர் எண் 1200 என்ற சிறப்பு வாகனத்தை பயன்படுத்தி மீட்புப் பணிகளில் ஈடுபட்ட இந்திய ராணுவம். தரையிலும் தண்ணீரிலும் எளிதாக செல்லும் சிறப்பு வாகனம் பேரிடர் காலங்களில் மிகவும் பயனளிப்பதாக மீட்புக் குழுவினர் தகவல். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி மும்பையில் உள்ள லால் பாக்ஷா ராஜாவை காண லட்சக்கணக்கில் குவிந்த பக்தர்கள். நன்கொடை உண்டியலில் காணிக்கையாக பல லட்சம் ரூபாய் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள், தங்க நாணயங்கள் மற்றும் வெளிநாட்டு டாலர்கள் உள்ளிட்டவை கிடைத்துள்ளன. ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 4 பேர் பலியான நிலையில் மாயமான 2 பேரை தேடும் பணி தீவிரம். தொடர் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி ஏற்கனவே 158 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தொடரும் உயிரிழப்புகளால் மக்கள் வேதனை. ஜம்மு காஷ்மீரில் கனமழை மற்றும் திடீர் வெள்ளம் காரணமாக கோவில்கள், வீடுகள் கடுமையாக சேதமடைந்ததால் மக்கள் அவதி. தங்குவதற்கு இடமில்லாததால் தோடாவின் படேர்வாவில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்கின்றனர். கர்நாடக மாநிலம் தக்ஷண கன்னடா மாவட்டம் தலப்பாடி அருகே அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் ஓடியதில் பயணிகள் நிழற்குடை மீது மோதி விபத்து. ஒரு குழந்தை உள்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேர் படுகாயம். சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள பல மாவட்டங்களில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் கனமழையில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 தமிழர்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில அரசு அறிவிப்பு. 96 கால்நடைகள் உயிரிழந்ததுடன் 495 வீடுகள் சேதமடைந்துள்ள நிலையில் எண்ணற்ற பாலங்கள் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாக தகவல். அமெரிக்கா பள்ளி வளாக துப்பாக்கிச் சூட்டில் 2 மாணவர்கள் உயிரிழப்பு, 20 பேர் படுகாயம். துப்பாக்கிச்சூடு நடத்திய இளைஞர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை. உக்ரைனின் மிகப்பெரிய கடற்படை கப்பலை தாக்கி அழித்த ரஷ்யா. ட்ரோன் தாக்குதலில் உக்ரைன் கப்பல் கடலில் மூழ்கியதாக ரஷ்யா அறிவிப்பு. துபாய் நாட்டில் ரோல்ஸ் ராய்ஸ் காரை அசத்தலாக ஓட்டி பிரபலமாக்கியுள்ளார் 72 வயதான கேரள பெண் மணியம்மா. வயது என்பது வெறும் எண்தான் என்பதற்கு இது சிறந்த எடுத்துக்காட்டு என பலரும் பாராட்டு. இத்தாலி நாட்டில் மலைகளில் விளையும் ஆப்பிள்களை கீழே கொண்டு வர லாரிகளை தவிர்த்து புதிய பயன்பாட்டுக்கு வந்த கேபிள் கார்கள். விவசாயிகளின் புதிய முயற்சியால் 5000 லாரிகளின் போக்குவரத்து குறைந்ததாக தகவல். ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியால் இந்தியாவுக்கு பெரிய லாபம் இல்லை. இந்தியாவுக்கு கிடைக்கும் லாபம் மிகைப்படுத்தப்பட்டுள்ளதாக ஆய்வறிக்கையில் தகவல். சுவிட்சர்லாந்தில் சூரிச் நகரில் நடைபெறும் டைமண்ட் லீக் கோப்பைக்கான இறுதிச் சுற்றில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா 85.01 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து 2வது இடம். ஜெர்மனியின் ஜூலியன் வெபர் 91.51 மீட்டர் தூரத்துக்கு ஈட்டி எறிந்து முதலிடமும், ட்ரிபான்கோவை சேர்ந்த கெஷோன் வால்காட் 3வது இடமும் பிடித்தனர். ஜூன் 5 பெங்களூரில் நடைபெற்ற IPL RCB வெற்றி கொண்டாட்டத்தின் போது 11 பேர் உயிரிழந்த துயர சம்பவத்திற்கு 84 நாட்களுக்கு பிறகு RCB அணி முதல் முறையாக துக்கத்தை வெளிப்படுத்தி அறிக்கை. ஜூன் 5ஆம் தேதி மகிழ்ச்சி, நினைவுகள் எல்லாவற்றையும் மாற்றியதுடன் தங்கள் இதயங்களையும் நொறுக்கிவிட்டது என்றும் தகவல். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் போட்டியில் சீனாவின் வாங் ஜியுடன் PV சிந்து பல பரீட்சை. விறுவிறுப்பாக நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் 21-19, 21-15 என்ற நேர் செட் கணக்கில் வாங் ஜியை வீழ்த்தி PV சிந்து காலிறுதிக்கு முன்னேற்றம். அமெரிக்காவின் செயின்ட் லூயிஸில் நடைபெற்ற சிங்ஃபீல்ட் கோப்பை செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா வெள்ளிப்பதக்கம் வென்று அசத்தல். இந்த மாபெரும் வெற்றி மூலம் பிரக்ஞானந்தா 2025 கிராண்ட் செஸ் டூர் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றார். பாரிஸில் நடைபெறும் BWF உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் உலகின் 2வது நிலை வீராங்கனை வாங் ஜியை வீழ்த்தி இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேற்றம். காலிறுதியில் இந்தோனேஷியாவின் புத்ரி குசுமா வார்டானையை எதிர்கொள்கிறார் PV சிந்து. பிரான்சில் நடைபெறும் 29வது உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியின் ஆண்களுக்கான இரட்டையர் பிரிவில் இந்திய வீரர்கள் சாத்விக் சிராக்கினை 2வது சுற்றில் வெற்றி.
சீனாவின் லியனக்வெய் காங்வாங் சாங் இணையிடம் 19-21 என முதல் செட்டை இழந்த சாத்விக் சிராக் இணை அடுத்த 2 செட்களில் வென்று காலிறுதிக்கு முன்னேற்றம். டி இமான் இசையில் ஜிவி பிரகாஷ், பிந்து மாதவி நடித்துள்ள பிளாக்மெயில் திரைப்படத்தின் புதிய ரிலீஸ் தேதி அறிவிப்பு. திரைப்படம் வரும் செப்டம்பர் 12ஆம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு. ஏக்கர்ஸ் தயாரிப்பில் கீர்த்தீஸ்வரன் இயக்கத்தில் உருவாக்கப்பட்டுள்ள திரைப்படம் தீபாவளி பண்டிகையை ஒட்டி திரைக்கு வருகிறது. மல்ஹோத்ரா இணைந்து நடித்துள்ள பரம் சுந்தரி திரைப்படம் வெள்ளியன்று ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் ஆன்லைனில் 10,000 டிக்கெட்டுகள் விற்பனையாகி உள்ளதாக தகவல். ஆன்லைனில் விற்பனை துவங்கிய 24 மணி நேரத்தில் 10 கோடி ரூபாய்க்கு டிக்கெட் விற்பனையாகி உள்ளதாக அறிவிப்பு. ஜிதின் கே ஜோஷ் இயக்கத்தில் மலையாள பிரபல நடிகர் மம்முட்டி நடித்துள்ள களம் காவல் டீசர் வெளியீடு. கிரைம் த்ரில்லராக உருவாகியுள்ள திரைப்படம் விரைவில் திரைக்கு வரவுள்ளதாக தகவல்.